வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் போறோம். அந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தான் போறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் மைசூர் பேலஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். உள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ் வந்து செம்மையா இருந்துச்சு, பிரம்மாண்டமா. நாங்க வந்து ஏற்கனவே நைட் வந்து பார்த்துருந்தோம் லைட்டிங் செட்டப்போட. இப்ப காலையில வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மைசூர் பேலஸ் சுத்தியும் 4 கேட் பக்கத்துல வந்து கோயில் இருக்கு. அதுவும் அந்த கோயில்லாம் பாத்தீங்கன்னா பெருசா நல்லா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். நம்ம இப்போ மைசூர் பேலஸ் உள்ளார போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் டோருக்கு வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம கழட்டி வச்சுட்டு தான் போகணும். அவங்க வந்து ஒரு டிக்கெட் மாதிரி தருவாங்க. அது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபுல்லா மைசூர் பேலஸ் வந்து சுத்தி பார்த்துட்டு திரும்பியும் அந்த டிக்கெட் கொடுத்தோம்னா அந்த நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்படிதான் நான் கொடுத்துட்டு அப்படியே நான் போயிட்டு இருந்தேன் உள்ளார. என்ட்ரன்ஸ் ஆறப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பீரங்கி வச்சிருந்தாங்க, போருக்கு யூஸ் பண்ற பீரங்கி. அதுவும் இல்லாம நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, போருக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் எல்லாம். அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அங்க ஒரு பெருசா பிரம்மாண்டமா ஒரு கேட் இருந்துச்சு. இந்த கேட் தான் ஆக்சுவலி மைசூர் பேலஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் ஒரு கேட்டு. இதோ ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்களே பாப்பீங்க நான் எவ்வளவு குட்டியா இருக்கேன்னு. இதோ டிசைன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சாங்க டோர்ல. அதான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் நானு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்பார்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல பெரிய ஹால் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதுல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அரசர்கள் வந்து கூட்டம் போடுவாங்க, ஒரு நியூஸ் வந்து சொல்றதுக்கு, அதுக்கு இல்லாம ஒரு மீட்டிங்ல அரேஞ்ச் பண்றதுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்க நடக்கும். அதுவும் இல்லாம சில பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கணும்னா அரசர்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னா இங்கதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அங்க தூண்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் ஆமா. சில பொருட்கள்ல இருந்தா அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் எல்லாம் சில பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் கோல்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாக்களோட சொந்தக்காரங்க அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் டிரா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது வந்து ரவிவர்மனோட பெயிண்டிங்ஸ் தான். ஒரிஜினலா இருந்துச்சு. ரவிவர்மன் பெயிண்டிங்ஸ்லாம் சும்மா இல்ல, செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருட்கள்லாம் அங்க வச்சிருந்தாங்க. மரத்தினாலும் செய்யப்பட்ட பொருட்களும் ஒரிஜினல் சில்வராலும் செய்யப்பட்ட பொருட்களும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அங்க வந்து தத்ரூபமா வச்சிருந்தாங்க எல்லா டிசைனும். அந்த காலத்துல வந்து மிஷினே எல்லாமே எப்படிதான் இந்த மாதிரி செஞ்சாங்களோன்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் மைசூர் பேலஸ்ல வந்து நிறைய ரூம்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்க இருக்கு.
ஆனா அந்த காலத்துலயும் காமிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய ரூம் பிளேசஸ் அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ்லாம் டேமேஜ் பண்றாங்கன்னு இப்பெல்லாம் அதை காமிக்கிறதே இல்லை. அதான் காமிக்கிற பிளேசஸ் அதுக்கப்புறம் பொருட்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றம்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்க நம்ம ஊர்லாம் முற்றம் சொல்லி மேலெல்லாம் ஓப்பனா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்க வந்து ஓப்பனா இருந்து மழை வந்தாலும் மழை வரும், இல்லைன்னா வெயில் நல்லா அடிக்கும், வெளிச்சமா இருக்கும். அந்த இடம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணிகள் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேணா அந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்பைரலாக ஒரு படிக்கிறது மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலலாம் அதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ராணிகளோட ரூம்ஸ் தான் அங்கே நிறையா இருந்துச்சு. இந்த இடம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நடனம், அதுக்கப்புறமா அவங்கள கலை நிகழ்ச்சிலாம் அந்த அதுல பண்ணுவாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாடி மாதிரி அங்க ஸ்டெப்ஸ் ஏறி நான் போயிட்டேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்பார் மாதிரி அங்க இருந்துச்சு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நிறைய ராஜாக்கள் அவங்களோட குடும்பங்கள் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க வந்து கீழே வந்து நிறைய கலை நிகழ்ச்சி அதுக்கப்புறமா மக்களோட குறைகள்லாம் ராஜாக்கள் வந்து கேட்பாங்க. அதுவும் இல்லாம தசரா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாமிய வந்து ஊர்வலம் கூட்டிட்டு போற கலை நிகழ்ச்சிலாம் ராஜாக்கள் இங்க இருந்து தான் பார்த்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்களே பாக்குறீங்க, இங்க இருந்து பாக்குறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் நல்லா கிளியரா தெரியுது. இங்க இருந்த ராஜாக்கள் வந்து மக்களை பார்ப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராணிகளோட அறை இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான ராணிகள் தான் இங்கதான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தூண்லலாம் நான் சொன்ன மாதிரி நிறைய கோல்டு கலர் பெயிண்டும் அதுவும் இல்லாம நிறைய கிரீன் வித் ப்ளூ சேர்ந்த பெயிண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளாரியே பாத்தீங்கன்னா ஒரு சில்வரால செய்யப்பட்ட ஒரு முழு டோரே இருந்துச்சு. பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ராணிகளை வந்து சில முக்கியமான பொருட்கள்லாம் வைக்கிற அந்த ரூம்னு சொன்னாங்க. பாக்குறதுக்கு இந்த மாதிரி சில்வரால முழு டோரையும் நான் பார்த்ததே இல்லை. அதான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாவே மைசூர் பேலஸ் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெளியே இருந்தும் பார்த்துட்டு இருந்தேன். அங்க மைசூர் பேலஸ் சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கார்டன் இருந்துச்சு. ராணிகள் வந்து யூஸ் பண்ற பூக்கள்லாம் அங்க நிறைய வளர்த்துருந்தாங்க. அந்த காலத்துல இருந்தே இந்த தோட்டலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா மைசூர் பேலஸ வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் அது. அவ்வளவுதான், நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் எங்க போறோம்னு நீங்க பாக்கணும்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.